முருகன் வள்ளியை காதலித்த தருணம். மலையோர கிராமத்தில் திணைப்புணத்தை காத்து கொண்டிருந்தாள் வள்ளி. காற்றில் அவளது கூந்தல் அசைந்தது. கண்களில் ஒரு அமைதி, மனதில் ஒரு தைரியம். அந்த நேரம் தூரத்திலிருந்து வள்ளியை பார்த்தார். இவள் மனம் தூய்மையானது, அன்பு நிறைந்தது. இவளே என் துணை என்று சிரித்தார். முதலில் வேட்டைக்காரன் வேடத்தில் வந்தார் முருகன். அழகிய வள்ளியே, இந்த காடு முழுக்க உன் அழகைப் போல வேறொன்றுமில்லை. வள்ளி: நீங்கள் யார்? இங்கே ஏன் வந்தீர்கள்? முருகன்: உன் இதயத்தை தேடி வந்தவன். வள்ளி வெட்கப்பட்டு திரும்பி பார்த்தாள். ஆனால் உடனே சம்மதிக்கவில்லை. அடுத்த நாள் முருகன் ஒரு முதியவராக வந்தார். வள்ளியிடம் தண்ணீர் கேட்டார். அவள் கருணையுடன் தண்ணீர் கொடுத்தாள். அப்போது அருகில் திடீரென ஒரு பெரிய யானை வந்தது. அது வேறு யாருமில்லை, கணம்தான். பயந்த வள்ளி அருகில் இருந்த முதியவரை கட்டிப்பிடித்தாள். வள்ளி, என்னை காப்பாற்றுங்கள். அந்த நொடியில் முதியவர் திடீரென ஒளி வீசும் தெய்வீக வடிவமாக மாறினார். அவர் முருகனே. மயிலின் மேல் கம்பீரமாக வேலுடன் புன்னகையுடன் நின்றார். முருகன்: வள்ளி, நான் தான் உன்னை மனதார காதலித்தவன். உன் அன்பையும் துணிவையும் கண்டு வந்தேன். வள்ளியின் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. வள்ளி: சுவாமி, உங்கள் அன்பு உண்மையானது. நான் உங்களுடையவள். அதன் பின் மலையெல்லாம் தெய்வீக இசை முழங்க முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த காதல் இன்று வரை பக்தர்களின் இதயத்தில் வாழ்கிறது.